என்எல்சி முதல் மற்றும் இரண்டாம் சுரங்கம் மூன்றாம் சுரங்கத்திற்காக என்எல்சியால் கையகப்படுத்தப்பட்டு வீடு மற்றும் நிலங்களை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக சங்கத்தின் சிறப்பு தலைவர் என்ற முறையில் ஜோதி பல முறை என்எல்சி 2007 2011 வரை காலகட்டத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு ஊருக்கு ஒரு மாதிரி நஷ்டஈடு கொடுத்து ஒவ்வொரு ஏழைகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. என்எல்சியால் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நாங்களும் பல முறை போராடியோம் இதே சமகாலத்தில் எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு சம இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. அதனால் என்எல்சி ஆர்ஜி செய்வது முத்தரப்பு கமிட்டி மூலம் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கான்ட்ராக்ட் முறையில் கொடுத்து அடுத்தது சொசைட்டி ஆக்கி நிரந்தர வேலையை அமர்த்துவோம் என்று அறிக்கை கொடுத்து அனைவரிடம் கையெழுத்து வாங்கியும் 2006 எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு 2019 வரை யாருக்கும் வேலைவாய்ப்பை வழங்காத பட்சத்தில் ஒரு முறை பயனாக திரு சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் 2/2/2016 உத்தரவு 1,09,500 வழங்குமாறு கொடுத்ததன் அடிப்படையில் அவர்கள் 1,09,000 எவ்வித காரணமும் தெரிவிக்காமல் படிப்பறிவு இல்லாத மக்களிடம் கொடுத்து வேலைவாய்ப்புக்கு பதிலாக இதுதான் இனிமேட்டு வேலைவாய்ப்பு வழங்க முடியாது, என்எல்சியால் வழங்கக்கூடிய ஒரு அப்ரண்டிஸ் பயிற்சி கூட வழங்க முடியாது என்று தெரிவித்தனர். எங்களது சங்கத்தின் முயற்சியால் திரும்பி அப்ரண்டிஸுக்கும் வேலை வாய்ப்புக்கு சம்பந்தம் இல்லை, அதனால் படித்தவர்களுக்கு அப்ரண்டிஸ் வழங்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தி சொல்லி திரும்பி இப்போ 20 மார்க்கை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிஷன் பண்ணி தரான் இருக்காங்க. ஆனால் அந்த 1/9க்கு 2007 எடுத்த சட்டப்படி கொடுத்தாங்க, பணம் கொடுத்து 2019. அதனால் 2007க்கு பிறகு 2014 புதிய R&R ஆக்ட் வந்துருச்சு. அதோ ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தா 5 லட்சம் ப்ளஸ் அது சொல்யூஷன் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுத்துருக்கணும். அது கொடுக்காதனால இப்போ எல்லோரும் 1/9 இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் அதை கேட்டு வாங்கி தரணுன்றதுக்காக மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பல முறை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். அதனால் ஆகஸ்ட்டில் ஒரு கூட்டத்தை போட்டு உங்களுக்காக ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று இருக்கார். அவருடைய வார்த்தையை நம்பி செல்கிறோம். இல்லையேல் என்எல்சி ஆர்ச்சி கட்டு எதிரில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.